அனைவருக்கும் வணக்கம். நான் சீனிவாசன் பேசுறேன். அவர் லைஃப் மேட்ரிமோனியிலிருந்து. இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாசத்தினுடைய சிறப்பு என்ன? புரட்டாசி மாசத்துல நாம ஏன் பெருமாளை கும்பிடுறோம்? அதாவது விஷ்ணு பகவானை நாம கும்பிடுறோம். அதுவும் சனிக்கிழமை ஏன் கும்பிடுறோம்? அடுத்து இந்த மாசத்துல சுபகாரியங்கள் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னும், இந்த மாசத்துல ஏன் நாம அசைவம் சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறதையும் நாம உங்களுக்கு விளக்கமா சொல்றேனுங்க. புரட்டாசி மாசத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்ப்போமுங்க. புரட்டாசி மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில சஞ்சரிப்பாருங்க. இவர் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிப்பாருங்க. சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் அவரு ஒவ்வொரு ராசியில சஞ்சரிப்பார். மேசம், ரிஷபம் அப்படின்னு, மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி வரைக்கும் சஞ்சரிப்பாரு. 12 மாதங்களும் 12 கட்டத்துல 12 ராசியில சஞ்சரிப்பாருங்க. புரட்டாசி மாசத்துல பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில சஞ்சரிப்பார். இந்த கன்னி ராசியில இருக்கிற போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லா கட்டங்களுக்கு போகும்போதும் அந்த ராசியினுடைய அதிதேவதையை அந்த ராசிக்காரோட சேர்த்து இவரும் வழிபடுறதா கருதப்படுதுங்க. இந்த புரட்டாசி மாசம் கன்னியில் இருக்கிற போது இந்த கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன் கிரகமுங்க. இந்த புதன் கிரகத்தோட சேர்ந்து புதன் கிரகத்தினுடைய அதிதேவதை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுங்க. இந்த மகாவிஷ்ணுவை புதன் கிரகத்தோட சேர்ந்து இந்த சூரிய பகவானும் வழிபடுறதா கருதப்படுதுங்க. சூரியனோட சேர்ந்து நாமளும் வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்பப்படுதுங்க. இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஏதோ தமிழர் மாதத்தினுடைய சிறப்புல ஒரு விஷயம் அப்படிங்கிறதா நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் இது இந்த புரட்டாசி மாதம் மட்டும் என்ன அப்படின்னாங்க, தென்னிந்தியா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா முழுவதுமே இது கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படுதுங்க. எப்படி அப்படின்னா இந்த மாசத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி, அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நவராத்திரி கொலு வைப்போம், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, இந்த மாதிரி எல்லாம் நாம கொண்டாடுறது உண்டு. இந்த நவராத்திரி விழா பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியா ஃபுல்லாவே, இந்தியா முழுக்கும் இது கொண்டாடப்படுறதா இருந்தாலும் தென்னிந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, நாம இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பண்டிகையாகவும் இது அமையுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, நவராத்திரின்னு சொல்ற மாதிரி இதே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலலாம் பார்த்தீங்கன்னா தசரா அப்படிங்கிற பேர்ல கொண்டாடப்படுது. அதே பேர்ல தான் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலையும் நம்ம கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா அதே பேர்ல தசரா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்க பண்டிகையா நம்ம இன்னும் சொல்ல போனா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட இன்னும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் இன்னும் சிறப்பா கொண்டாடுவாங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசத்துல மகாவிஷ்ணுவான பெருமாளை நாம கும்பிடுறோம். இது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்ல போனா பாத்தீங்கன்னா, மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா கலியுகத்துல கலியுக மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காகவும் பத்மாதேவியினுடைய சாப விமோச்சனத்துக்காகவும் அவதரிச்ச பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான அவதரிச்ச ஒரு மாசம் தாங்க இந்த புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசம் சனிக்கிழமை நாள் அவர் அவதாரம் எடுத்ததா கருதப்படுது. அப்படி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை, புரட்டாசி மாசம் சனிக்கிழமைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஏன்னா கலியுகத்துல வாழ்ற நாம நம்மளுக்காகவே அவதரிச்சதுனால, ஏன்னா கலியுகத்துல பாத்தீங்கன்னா அநேக இடரல்கள், அநேக துன்பங்கள், அநேக வேதனைகளோட நாம கலியுக மக்கள் வாழ்றாங்க. அப்படிங்கிறனால அவங்களுக்காகவே அவதரிச்சதா கருதப்படுறதுனால பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபட்டோம் அப்படின்னா இந்த கலியுக வேதனைகள்ல இருந்து விடுபடலாம், நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது கருதப்படுதுங்க. மற்றும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நான் இதை யோசிப்பேன். என்ன அப்படின்னா,
சனி பகவானுடைய அதிதேவதையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணு தானுங்க. இந்த சனி பகவானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, 2 பேருமே இவர் வந்து பாத்தீங்கன்னா காக்கும் கடவுளா இருக்கிறாருங்க மகாவிஷ்ணு. அதே போக நம்ம சனி பகவானும் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாரகனா இருக்கிறாருங்க. நாம நம்ம ஒரு கர்மாவை செய்யறோம் அப்படின்னா, நல்ல கர்மாவா இருந்தாலும் கெட்ட கர்மாவாக இருந்தாலும் அதுக்குண்டான பலனை தரக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் தானுங்க. இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு சிறப்பு என்ன அப்படின்னா இவரும் சனிக்கிழமை தான் வந்து பிறந்தவருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவருடைய இஷ்ட தேவதை வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவா இருக்கிறதுனால இவர் காக்கும் கடவுளா இருக்கிறாருங்க. இப்ப இந்த புரட்டாசி சனிக்கிழமையினுடைய பக்தியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு அதாவது பாத்தீங்கன்னா பக்தியினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லணும். பக்தியினுடைய விளக்கம் என்ன அப்படின்னாலே முக்தி தானுங்க. இப்ப இந்த புரட்டாசி மாசம் சனிக்கிழமை பக்தியோட விரதம் இருந்து மகாவிஷ்ணுவான பெருமாளை நம்ம வணங்கணும் அப்படின்னா வைகுண்டத்துக்கு நாம போகக்கூடிய தகுதியுடையவரா ஆக்கிடுவாரு மகாவிஷ்ணு அப்படின்னு நம்பப்படுதுங்க. இப்ப நாம வந்து நம்மளுடைய பக்தியினுடைய நோக்கம் முக்தி அப்படிங்கிற போது வைகுண்டத்து மேல நோக்கமா இருக்கணும். அந்த வைகுண்டத்து மேல நோக்கமா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அனைவரிடமும் அன்பா இருக்கணுங்க. மகாவிஷ்ணு அனைத்திலும் அனைவருக்குள்ளும் இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, சகலத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா நீதி, நியாயம், நேர்மை, ஒழுக்கம், புண்ணியங்கள் செய்யறதுல, இந்த மாதிரி தர்மங்கள் செய்யறதுல, இந்த மாதிரியான காரியங்கள் மேல பற்றுதலா இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, போன ஜென்மங்களினுடைய பாவங்களையும் நான் சீக்கிரமா அதுக்குண்டான தண்டனையை அனுபவித்து தீர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கணுமுங்க. நான் மறு ஜென்மமோ மறு பிறவையோ எடுக்காம இறைவா மகாவிஷ்ணுவே நான் உன்னுடைய திருவடியான நான் வைகுண்டத்துல உம்முடைய திருவடியில நான் இருக்கணும்னு வேண்டிக்கிறவங்களுக்காக இது சிறப்பு மிக்கதா இருக்குதுங்க. ஆனா இதுல இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலானோர் பொருளுக்காகவும் பதவிக்காகவும் தங்களுடைய தேவைகள் அதாவது பூமிக்குரிய தேவைகளுக்காக தான் வணங்குறாங்க. ஆனா பக்தி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மைத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிறப்பானது இதோட முடிந்து நான் பெருமாளுடைய மகாவிஷ்ணுனுடைய திருவடியில் இருக்கணும், வைகுண்டத்துல இருக்கணுங்கிறவங்கள தான் இதை வந்து முக்கியமா இத வந்து பாத்தீங்கன்னா கருதப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தருடைய பொருளை அபகரிச்சிருந்தாலோ ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சிருந்தாலோ அதுக்குண்டான தண்டனையை கர்மகாரகனான சனீஸ்வரன் எனக்கு இப்பயே தரட்டும், இப்பயே தாங்க, எனக்கு இன்னும் ஒரு பிறவி எடுத்து அதுக்குண்டான நான் தண்டனையை நான் அனுபவிக்கல அப்படின்னு வேண்டிக் கொள்றதாங்க இதனுடைய சிறப்பு. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட யார் யார் பொருளெல்லாம் அபகரிக்கணுமோ எப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கணுமோ எப்படியெல்லாம் ஒருத்தரை ஏமாத்தி சம்பாதிக்கணுமோ எல்லாம் சம்பாரிச்சு போட்டு இதுக்குண்டான தண்டனை எக்காரணத்து கொண்டு கிடைக்க கூடாது, வேணா நான் உனக்கும் சேர்த்து பங்கு கொடுக்கறேன்னு கோயில் உண்டியில கொண்டுட்டு போய் போடுறாங்க. இப்ப என்னன்னா இவங்க செய்யற பாவத்துல கடவுளையும் சேர்த்து பங்குதாரரா மாத்திட்டு வர்றாங்க. இது எல்லா தரப்பு மக்களிடமும் இந்த விஷயம் இருக்குதுங்க. பெரிய அரசியல்வாதியிலிருந்து அரசு ஊழியர்களிடமிருந்து எல்லா தரப்பும் சொல்றேன் நான். இந்த மாதிரியான ஒரு எண்ணத்துலதான் இருக்கிறாங்க. எங்கேயோ சம்பாரிச்சு எப்படியோ அதாவது முறைகேடாக சம்பாரிச்சு கடவுளோட இதுக்கு நீ பங்குதாரரா வா அப்படின்னு கொண்டுட்டு போய் உண்டியில போடுறாங்க. இது இல்லைங்க பக்தி. புரட்டாசி மாசத்தினுடைய நோக்கம் என்னன்னா வைகுண்டம் செல்லணும், எனக்கு உண்டான நான் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கணும் இப்பயே எனக்கு வந்து நான் வந்து இனிமேல் நான் தப்பு பண்ண ரெடியா இல்லை, நான் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணக்கூடாது, நான் இது வரைக்கும் செஞ்சதுக்கு உண்டான தண்டனையை நான் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிச்சு உன்னுடைய திருவடி வாயான இருக்கக்கூடிய இடமான நான் வைகுண்டம் வரணும் அப்படிங்கறதாங்க இந்த அர்த்தம்.
இப்படித்தாங்க வழிபட்டாங்க. இந்த ஆடியோ கேட்கிறவங்க அனைவருக்குமே நான் சொல்றேன். நாம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சற்று உணர்ந்து பாருங்க. நீங்க கலியுகத்துல இருக்கிறீங்க. கட்டாயம் பூமிக்குரிய எண்ணத்தோட தான் இருக்கணும். அப்படித்தான் இருப்பீங்க. ஆனா சற்றே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைக, உங்க மனைவி, உங்க பேரன், பேத்தி எல்லாத்துக்காகவும் தான் பாடுபடுறீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய வயதுல இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கும், உங்க குழந்தைகளுக்கும், உங்க மனைவி, பேரன், பேத்திகளுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிச்சு பாருங்க. அதே போக 100 வருஷம் உங்களுடைய வயசுல இருந்து 100 வருஷத்த கூட்டி பாருங்க. அதுக்கு அப்புறமா நீங்க எங்க இருக்க போறீங்க? அந் அந்த இடத்துல இருந்து உங்க மனைவி, குழந்தைக, பேரன், பேத்திய உங்கனால பார்க்க முடியுமா? இவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்களை பக்தியோட வச்சிருக்கணும் அப்படிங்கறக்காகவும் இந்த பதிவை நான் வந்து வெளியிடுறேனுங்க. நீங்க எதுக்காக வருத்தப்படுறீங்களோ, எதுக்காக துன்பப்படுறீங்களோ, அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து, ஒரு பேருந்துல போகும்போது ஏற்படுற துன்பம் மாதிரிதான் இந்த ஜென்மத்துல நீங்க எடுக்கிறது. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரொம்ப துன்பம், துயரம் எல்லாமே உங்களுடைய ஆசைகளினுடைய காரணமா தான் வருது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆசைகளையும், விருப்பங்களையும், தேவைகளையும் குறைச்சு பக்திக்குள்ள வாங்க. பக்திக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான முக்தி, உண்மையான முக்தி கிடைக்கும். இதுவே நிரந்தரமாவும் இருக்குமுங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரட்டாசி மாசம் சுபகாரியங்கள் செய்யலாமா? வேண்டாமா? அப்படின்னா, புரட்டாசி மாசத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகச்சிறந்த மாதம்னு சொல்லுவேன். இது ஏற்கனவே சொன்ன எல்லா மாதங்களும் சிறப்பான மாதம் தான். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமுங்க. கட்டாயம் இந்த மாசத்துல எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். ஏன் செய்யறதில்ல அப்படின்னா, நவராத்திரி நாம கொண்டாடுறோம். அந்த கொண்டாடும்போது நம்ம சக்தி தேவதை அதாவது பார்த்தீங்கன்னா, முப்பெரும் தேவிகளுக்கு உண்டான மரியாதை, பூஜை, நமஸ்காரம் இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அதனால தாங்க நாம வந்து சுபகாரியங்கள் செய்யல. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருமாளுக்குண்டான பக்திக்குண்டான மாசமா இருக்கிறதுனால, நம்ம பெருமாள் பக்தியில இருக்கிறபோதும், அந்த பக்தியில ஏதாவது ஒரு குறைபாடுகள் வந்துறக்கூடாதுங்கிறதுக்காகவும் நாம சுபகாரியங்கள் செய்யலைங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, முற்காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும், அவங்க விவசாய தொழிலோட சற்றே சம்பந்தப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. இன்னும் முழு நேர விவசாயம் செஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா, 80% மக்களுக்கு மேல முழு நேர விவசாயம் செஞ்சாங்க. மற்ற தொழில் செய்யறவங்களா இருந்தாலும், கண்டிப்பா ஒரு கொஞ்சமாவது விவசாயம் சார்ந்து இருந்தாங்க. இப்படி இருக்கிறபோது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்பல்லாம் வந்து பெருசா ஆற்றை நம்பி இல்லைங்க. மழையை நம்பி இருந்தோம். இந்த மழையை நம்பி இருக்கிறபோது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரட்டாசி மாசத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பெய்யுமுங்க. அதாவது விளைச்சலுக்குண்டான, விதைப்பதற்குண்டான மழை பெய்யுங்க. ஆடியிலிருந்தே மழை ஆரம்பிச்சிருந்தாலும், புரட்டாசி மாசம் தான் நல்ல மழை பெய்யக்கூடிய மாதமா இருக்கும். அதனால எல்லாரும் விவசாய தொழில்ல நாம அதுல நாட்டமா இருக்கிறபோது, சுபகாரியங்கள் நாம வச்சோம் அப்படின்னா, அதுல ஏதாவது தொய்வு ஏற்படும்ங்கறதுக்காக தான் சுபகாரியங்கள் வைக்கிறதில்ல. ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, நாளடைவில் புரட்டாசி மாசம் ஒரு ஆகாத மாசமாவும், ஒரு பொண்ணு பார்க்க கூட ஆகாது, ஒரு இடம் வாங்க கூட ஆகாது, ஒரு மாடு வாங்க கூட ஆகாது, ஒரு ஆடு வாங்க கூட ஆகாது. ஏன் வண்டி வாகனம் கூட வாங்குறதில்ல. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு ஒரு பைனான்சியர் சொன்னாரு. அதனால அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி அப்பேற்பட்ட தான் மாத்திட்டாங்க. ஆனா இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகச்சிறப்பான மாசமுங்க. தாராளமா நீங்க எந்த சுபகாரியங்கள் வேணாலும் செய்யலாம். அந்த சுபகாரியங்கள் செய்யறதுனால உங்க பக்தி குறைஞ்சிடாம மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் ஏன் அசைவம் சாப்பிடுறதில்ல அப்படின்னா, இந்த மாசம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கு உண்டான மாசமா கருதப்படுறதுனாலயும், முப்பெருந்தேவிகளினுடைய அந்த நவராத்திரி விழாவை நாம கொண்டாடுறதுனாலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம அசைவத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே முன் முற்காலங்கள்ல இருந்தும் இப்ப வரைக்கும் அசைவத்த அசுத்தமா தான் நம்ம கருதுறோம்.
அப்படி இருக்கிற போது இந்த அசுத்தமான ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பக்திக்கு வந்து தூய்மை இல்லாத போயிடும் அப்படிங்கறக்காகவும், அறிவியல் ரீதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் ஆரம்பிக்கும். இந்த மாசத்துல வந்து பாத்தீங்க எப்படி மழை பெய்யும்னா, பகலெல்லாம் நல்ல வெயில் அடிக்குமுங்க. நைட்டு டைம்ல ஒரு சாயந்தரம் மதியத்துக்கு மேல தான் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்யும். இப்படி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய சூடு நம்மளையும் சூடேத்திடுமுங்க. நம்ம மாமிசம் சாப்பிடுற போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உணவானது நம்ம உடல்ல சூடு அதிகமா பண்ணக்கூடிய ஒரு உணவா இருக்குங்க. நம்ம உடல் சூட்ட வந்து அதிகப்படுத்தும் தன்மையுடையது மாமிசம். அப்படி இருக்கிற போது வெளி சூடு, உள் சூடு 2மே சேரும்போது நம்மளோட உடலானது பாதிக்கப்படுங்கிறக்காகவும், நாம இந்த மாசம் வந்து அசைவம் சாப்பிடுறதில்ல. நாம எடுத்துக்காம இருக்கிறோமுங்க. ஆனா, இது வந்து ஆகாது அப்படிங்கிற இந்த மாசம் சாப்பிடக்கூடாதுன்னெல்லாம் இல்லைங்க. நீங்க சற்றே எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டா, உங்களுக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த மாசமும் நீங்க மாமிசம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, போன பதிவுல நான் சொல்லியிருந்தேன். அடுத்த பதிவுல நாம வந்து நல்ல பையன், நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத அடுத்த பதிவுல சொல்றேன்னு சொல்லியிருந்தேனுங்க. இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணு பார்க்க போறதில்ல, ஒரு இடம் வாங்குறதில்ல அப்படின்னு எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யறதில்ல. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு வெளியிட்டேனுங்க. அடுத்து வர ஒரு 2 பதிவுகள்ல இந்த நல்ல பையன், நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம் எப்படி நாம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத நான் வெளியிடுறேனுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு இரவு 7 மணி முதல் 9 மணி வரை மட்டும் ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.